ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பொரிச்ச குழம்பு. எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அக்கா செஞ்ச பொரிச்ச குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது மூணுத்தையும் தண்ணியில் அரைஞ்சி போட்டாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், இதுவும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம், இதையும் சேர்த்து நல்லா பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பொரிச்ச குழம்புக்கு வந்து அப்பளம், முட்டைகோஸ் பொரியல், கேரட் பொரியல், பீட்ரூட் இதமாரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை ஆம்லேட் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எங்கள் அக்கா நான் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் சரி பொரிச்ச குழம்பு எங்கள் அக்கா வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சரி அப்படியே வீடியோ எடுத்துடலாமேன்னுட்டு செய்ய சொல்லி அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு இது சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் இல்லையா, அதனால தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா குழஞ்சி வரணும், சூப்பராக இருக்கும். இதிலே கூட மணத்தக்காளி வத்தல் கூட சில பேர் சேர்த்துப்பாங்க. இதை வந்து கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்ச குழம்புல நல்லாயிருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வேகணும். இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கத்திரிக்காயெலாம். நீங்களுமே வெறும் பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் ஊர்லேயே இருக்கும்போது வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு நெட் ப்ராப்ளமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இப்போ இந்த மிளகாத்தூளோடு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் இப்போ ஊருக்கு போனேன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. திருவிழாக்கெலாம் வீடியோ எடுத்தால் ஷார்ட்ஸ் வந்து போட முடியுது, ஷார்ட் வீடியோலாம். லாங் வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. இது குழம்பு கொதித்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். இது கூடவே சின்னதாக ஒரு துண்டு பெருங்காய கட்டி போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இதுவுமே சேர்ந்து கொதிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வாசனையாக இருந்துச்சு. அன்றைக்கி சமைக்கும் போது வீடே வாசனையாக இருந்துச்சு. இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகணும், அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அதேமாரி காய் வெந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் புளி ஊற்றணும். காய் வேகத்துக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது. இப்போ வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், இது கூட வந்து கொஞ்சமாக சோம்பு,
வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தேங்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்ததும் தேங்காய் விழுதை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 கொதி தான் விடணும். அதுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் தேங்காய் ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது குழம்ப. இது கூடவே இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆம்லேட், முட்டைக்கோஸ் பொரியல், கேரட், கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக ஒரே ஒரு அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.